إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஃபதுல் ரிபாத் வல் முராபிதீன், நாட்டின் எல்லையை பாதுகாப்பதின் சிறப்பு என்ற ஒரு உயர்ந்த தலைப்பை அவுகாஃபின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பல்வேறு வாரங்களாக அவுகாஃபு எதை தருகிறார்களோ அதைத்தான் படிக்கிறோம், அதைத்தான் பேசுகிறோம். சொந்தமாக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து ஒரு சின்ன அறிவிப்பு இல்லை, மார்க்க சட்டம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மார்க்கத்தை நிறைய கற்றுருக்கோம். எப்பொழுது நம்ம ஜும்மா ஆரம்பிச்சிட்டோமோ ஃபோனை நோண்டுறது மகத்தான குற்றம். எந்த அளவுக்குன்னு சொன்னோன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜும்மாவில் இருக்கும் போது இந்த மாதிரி தரை இருக்காது, கற்கள் முற்களாக இருக்கும். அப்போ இப்படி கையை வச்சு இப்படியே சரி பண்ணால் அதேமாரி ரசூலுல்லாஹ் குற்றம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜும்மாவில் நான் வேறு மீட்டிங்கில் அப்படி செஞ்சால் அது பெரிய குற்றம் சொல்ல முடியாது. இந்த இது இருக்குதே, நான் மெம்பரில் இமாம் ஹத்தீப் ஏறினவொடனே மலக்கு மாதிரி என்ன செஞ்சுறாங்க, தவோ சுகம் அவங்க என்ன செஞ்சுறாங்க, சுருட்டி வச்சு என்ன கேட்குறாங்க, பயானில் ஈடுபடுறாங்க. அதனால் நீங்கள் எந்த பள்ளியில் தொழுதாஞ்சே தான், அந்த ஜும்மா விளங்கினாஞ்சே தான், விளங்காமல் இருந்தாஞ்சே தான். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, அரபியில் இருக்கும்போது உங்களுக்கு சரியாக புரியாது, அந்நிய பாஷை இருந்தாலும் புரியாது. அதனால் நம்ம கட்டுப்படுவது இருக்கிறதே, கட்டுப்படுவது இல்லை, செவிமொழிப்பது இருக்கிறதே, அது முக்கியமாக தொழுகையில் எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான். அதனால் ஜும்மாவுக்கு வரும்போது அவர் மதின் பாங்கு சொல்ல ஆரம்பித்தாலே நீங்கள் என்ன செஞ்சிடணும், முடிஞ்சு போச்சு. அதனால் ஜும்மாவுடைய ஒழுங்குமுறை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே வரோம். ஆனால் அது நம்ம செவிதாழ்த்தி கேட்குற மாதிரி இல்லை. அது நம்ம பொடுபோக்கா அல்லது அறியாமையா, அல்லாஹ்வுக்கு வணக்கம், அல்லாஹ்வே வணங்கியவனாக இருக்கிறான். அடுத்து, நாட்டின் எல்லையை பாதுகாப்பதின் சிறப்பு என்ற ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்காங்க. ஒயின்னா மா நஈஷுல் யௌம் ஃபி தில்லி ஹாதிஹி துரூஃப் தாரியா, நெருக்கடியான ஆபத்தான நிறைந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், அரபு உலகத்தில் குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய இந்த இடத்துல பயங்கரமான அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயங்கரமான தாக்குதலோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஒமா ஆத்த உல்லாலில் முராபிதீன், அல்லாஹு தாலா நாட்டின் எல்லையை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான சன்மானத்தை வைத்திருக்கிறான், வெகுமதியை வைத்திருக்கிறான், நன்மையை வைத்திருக்கிறான், சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் பார்க்கிறோம். வஸ்ஸாஹிரீன், விழித்து கொண்டு பார்க்கிறார். இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, இந்த தலைப்புக்கு நமக்கு சம்மந்தமே இல்லையா, நம்ம என்ன நாட்டை பார்க்கணும், அதை சிறப்பை தெரிஞ்சு வச்சுக்கணும். இஸ்லாத்தில் வஸ்ஸாஹிரீன், விழித்து கொண்டு பாதுகாக்கிறார்கள். அலா அம்னில் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் அச்சமற்று இருக்க வேண்டும்.
முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஓ மசாலிஹையும் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு கூட்டம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவியோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த நாடு நமக்கு நிம்மதியை தந்து கொண்டிருக்கிறது. வதப்ப அன் அர்வாஹில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க, முஸ்லீம்களுடைய உயிருக்கு எந்த விதமான பங்கு வராமல் இருக்க, வாமுவாலிக்கு அவருடைய சொத்துகளுக்கு பங்கு வராமல் இருக்க, அது ரத்தபல்லாஹு அலைஹி உஜூருல் அஸீமா, இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்டின் எல்லையை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு, விழித்திருந்து பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற மகத்தான நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அல்லாஹ் மறுமையிலே இம்மையிலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹும் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? சூரத்து ஸஃப்லே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் கற்றுத்தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு அறிவிக்க வேண்டுமா என்று கேட்கிறான். ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான், துன்ஜீக்கும், அது உங்களுக்கு வெற்றி அளிக்கும், மின் அதாபின் அலீம், கொடுமையான வேதனையிலிருந்து உங்களை என்ன செய்யும், வெற்றி அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். தூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு விசுவாசிக்க வேண்டும், வரசூலிஹி, அவனுடைய தூதரை விசுவாசிக்க வேண்டும், வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்ய வேண்டும், பிஅம்வாலிக்கும், உங்க சொத்துக்களை கொண்டு, வான்ஃபுசிக்கும், உங்க உயிர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ஸாலிக்கும் கைருல் லக்கும், அதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது, இன்குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எனவே அருமைக்குரியவர்களே, மகத்தான வசனம். அப்போ இந்த பாதுகாப்பில் இன் அன்ன அலா அம்னிக்கும் ஒரு யாயத்திக்கும் மின் குவாத்தில் ஜெய்ஷி வ தாஹிலியா அல் இத்ஃபா வல் சிஹா, குவைத்தில் இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிற யாரெல்லாம் பார்க்குறாங்க, ஜெய்ஷ் அதாவது பட்டாளம், இராணுவ வீரர்களும், அதுபோல போலீஸ் துறைகளும், இத்ஃபா என்று சொல்லப்பட தீயணைப்புடைய வீரர்களும், டாக்டர்கள்மார்களும் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. இந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கூட அவர்களும் அதில் உறுதுணையாக நின்று நமக்கு உயிர் காக்கும் கருவிகளை வைத்து உயிர் காக்கும் மருத்துவர்களாக நமக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியோடு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் அமைதியாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவங்களுக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான் என்பதை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லிமா அத்தல்லாஹு லில் முராபித், முராபித்தீன்களுக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான்? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரிபாத்து யோமின் வ லைலத்தின், ஒரு பகல் ஒரு இரவு நாட்டின் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நன்மை என்ன தெரியுமா? கைருன் மின் சியாமின் ஷஹரின், ஒரு மாதம் சுன்னத்தான நோன்பு, ஃபர்தான நோன்பு கட்டாய கடமை, சுன்னத்தான நோன்பு பிடித்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஒரு இரவில் ஒரு பகலில் நாட்டுடைய எல்லையை பாதுகாத்து, முஸ்லீம்களை பாதுகாத்து, மக்களை பாதுகாத்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த நன்மையை கொடுக்கிறான். ஓ கியாமிஹி, நின்று வணங்கினால், ஃபர்தான தொழுகை இல்லை, சுன்னத்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை நின்று வணங்கினால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, ஒரு மாத காலம் நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ, ஒரு மாதம் காலம் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நாட்டின் எல்லையை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவதாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்சம் வழியை விட்டுருங்க, அரபிகளுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் தள்ளி விடுங்க. அதாவது ஒயின் மாத்த, வழியை விட்டால் உள்ள வந்துருவாங்க. ஒயின் மாத்த ஜரா அலைஹி, அந்த நிலைமையிலே மரணித்துட்டார். இங்க பாருங்க நம்ம சின்ன பிள்ளை இல்லை. ஒயின் மாத்த அலைஹி ஒயின் மாத்த ஜரா அலைஹி, அந்த நிலைமையிலே மரணித்து விட்டார். அப்படின்னா என்ன? எல்லையை பாதுகாத்த நிலைமையிலே மரணித்து விட்டாலும், ஒரு ஆள் மரணித்து விட்டால் இதா மாத்தல் இன்சான் இன்கத்த அமலுகு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதோட அமல் செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது, நன்மையும் தீமையும் செய்ய முடியாது. ஆனால் இங்க பாருங்க, அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடியவர் பாதுகாத்த நிலைமையிலே மரணித்து விட்டார் என்று சொன்னால், ஜரா அலைஹி அமல உள்ளதி காண அமலுகு, அவர் பாதுகாத்து மரணித்து விட்டார். ஆனால் மரணித்ததுக்கு பின்னால் அவர் என்னென்னலாம் நன்மை செய்வார்? உயிரோடு இருந்தால் அனைத்து நன்மையும் அவருடைய கபருக்கு போகும். எது வரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் போகும். உஜ்ரி அலை ரிஸ்குஹு, அவருக்கு கபர்ல என்ன செய்யப்படுது? மரணித்தாலும் கூட அவருக்கு உணவளிக்கப்படுது. அதோட ரசூலுல்லாஹ் நிறுத்திட்டா பரவாயில்லை,
கபூரில் உணவளிக்கப்பட நீங்கள் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வலா தஹ்ஸபன் அல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தார்களே அவர்களை கொல்லப்பட்டவர்கள் நினைக்காதீர்கள், பல் அஹ்யாஉ இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ் இடத்துல அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை மாதிரி இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாமினல் ஃபத்தான், கபருடைய வேதனையிலிருந்து அவர்கள் அச்சமற்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரு? எல்லையை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு மாதம் சுன்னத்தான நோன்பு நோற்காமலே கூலி கிடைக்கிறது, ஒரு மாதம் சுன்னத்தான தொழுகையை தொழுகாமலே கூலி கிடைக்கிறது. அவர் மரணித்து விட்டதுக்கு பின்னாலும் கூட அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய கபரிலே அவர் உயிரோடு இருந்தால் எந்த நன்மை செய்வாரோ அல்லாஹ் எழுதி கொண்டே இருக்கிறான். அவருக்கு ரிஸ்கை கபரிலே அளிக்கிறான். அது மட்டுமல்ல, அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூலிலே கொண்டு வருகிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, இங்க ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நாட்டின் எல்லையை பாதுகாக்கிறாங்களே, பெருமானார் காலத்தில் நடந்தது. ஹுனைன் யுத்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஹுனைனின், ஹுனைன் யுத்தம் நடந்தது. ஹுனைன் என்ன யுத்தத்துக்கு அந்த இடத்துக்கு பேர் ஹுனைன் யுத்தம் சொல்கிறோம். அன்னவும் சாருமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட எல்லா சஹாபாக்களும் பயணம் செஞ்சாங்க. ஃபாத்னபு சைரன் அதாலு பாலுகு ஃபீ, ரொம்ப நீண்ட நேரம் பயணம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. முற்பகலில் இருந்து எந்த அளவுக்கு சொன்னால் ஹதீஸில் வருகிறது, ஹத்தா கான அஷியா, மாலை நேரமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட பயணம் செஞ்சுட்டே இருக்காங்க சஹாபாக்கள். ஃபஹதரத்தி ஸலாத்து இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கூட போயிட்டு இருக்கும்போதே தொழுவோட நேரம் வந்துட்டு, வந்த உடனே ஃபஜா ரஜுலுன் ஃபாரிசுன் முஸ்ரியன், ஒரு குதிரை வீரர் ஓடோடி வந்து வேகமாக வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார். ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துவரே, இன்னி இன்தலக்து பைன ஐதீக்கும் சபகத்துக்கும் ஹத்தா தலஅத்து ஜபல கதா வ கதா அலஅத்து அலா ஜபலின் கதா வ கதா, உங்களுக்கு முன்னாலே நான் வேகமாக வந்துட்டேன், உங்களை முந்தியும் வந்துட்டேன். ஒரு குதிரை வீரர் சொல்கிறார், உங்களை முந்தியும் வந்துட்டேன், உங்களுக்கு முன்னாலே வேகமாக வந்துட்டேன். வந்து நான் மலையின் உச்சி, ரெண்டு மலைக்கு மத்தியில் தான் ஹுனைன் இருக்குது, நடுவில் ஒரு பாதை போகுது, இராணுவ வீரர்கள் போவதற்காக வேண்டி, போக்குவரத்து போவதற்காண்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய திருத்துவரை வந்துட்டேன், மலையின் உச்சி அங்கங்கே பார்த்தேன். ஆனால் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஃபைதன் அனா ஹவாசின் ஒய்ய கபீலா, ஹவாசின் என்ற கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னால் தான் எல்லா சம்பவம் நடக்குது. ஹவாசின் என்ற கூட்டத்தார்கள், இது ஹிஜ்ரி 8 நடக்கிறது. ஹவாசினுடைய கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, கரடுமுரடானவர்கள், வம்பர்கள், திமிரு பிடித்தவர்கள், பெருமானாரை அட்டாக் பண்ண நினைச்சாங்க. ஆனால் எப்படி வந்திருக்காங்க யுத்தத்துக்கு? மலை உச்சியில் நிற்கிறாங்க, அப்படி இறங்கி தாக்கணும்னு சொல்லிட்டு பினிசாயும் பெண்களோடு வந்திருக்காங்க, வாமுவாலியும் அவங்களோட சொத்துல வந்திருக்காங்க, இபிலியும் அவங்களுடைய ஒட்டகத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, மவாசியும் அவங்களுடைய கால்நடையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஈத்தமாவும் இலா ஹுனைன் அஸ்கரு இந்த ஹுனைன், அதாவது ஹுனைன் இடத்துல அப்படியே முற்றுகையிட்டாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் பார்த்தேன் இவ்வளோ கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டமே வந்துட்டாங்க, அவங்க பெரிய வம்பர்கள், கருவம் பிடித்தவர்கள், திமிரு பிடித்தவர்கள். ஆனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, நம்மளை வந்து தாக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க, நம்மளும் ரெடி ஆகிட்டோம். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, இபஷ்ஷிருகும் தில்கல் கனீமத்துல் முஸ்லிமீன் கதன் இன்ஷா அல்லாஹ், அவர்கள் எதிரிகள் கொண்டு வந்த அனைத்து சொத்துகளும் அவர்கள் நமக்குத்தான் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நாளைக்கு கிடைக்கும் என்ற சுப செய்தியை அந்த சஹாபி இடத்துல, குதிரை வீரர் இடத்துல சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இரவு வந்துருச்சு. சும்மா கால மையஹருஸ்னா அல் லைலா, இந்த இரவிலே நம்மளை பாதுகாக்கிறது யார்? அட்டாக் பண்ணிடுவாங்க, நம்மளை இரவில் பாதுகாக்கிறார், அதாவது மலையின் உச்சியிலிருந்து பாதுகாக்கணும் யார் என்று கேட்கிறார்கள். உடனேயே ஃபகால அனஸ் இப்னு அபீ மர்சத் அல் கனவி, அந்த அவருக்கு சொல்லுகிறார், அந்த சஹாபி சொல்கிறார், அன யா ரசூலல்லாஹ், நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறார். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, ஃபர்கப், அப்படியா மேலே உங்கள் வாகனத்தில் ஏறுங்க. ஃபரகிப ஃபர்சன் லஹு, அவருக்குரிய வாகனத்தில் ஏறினார். ஃபகால இஸ்தக்பல ஹாதி ஷிஅப் ஹுவ தரீக் பைனல் ஜபலைன் ஃபி அலாஹு, அதாவது 2 மலைக்கு இடையில் ஒரு பாதை போகிறது, அதில் நீங்கள் உச்சியில் போய் நின்று கொள்ளுங்க, நீங்கள் பாதுகாப்புக்காக நில்லுங்க. வலா நகுர்ரன்ன மின் கிபிலிக்க அல்லைலா,
எந்த நீங்கள் மேலே நிற்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. லா ததா ஃபுர்சதல் அதுவி, அதாவது எதிரிகள் உள்ள நுழையிற அளவுக்கு நீங்கள் இடத்த கொடுத்துறாதீங்க, இடைவெளியை கொடுத்துறாதீங்க. நீங்கள் இங்கே தூங்காமல் இருக்க வேண்டும், பொடுபோக்கு இல்லாமல் இருக்க வேண்டும், அதுபோல் பாதுகாப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் தூங்குறாங்க. ஃபலம்மா அஸ்பஹனா ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு ஃபஜ்ருடைய நேரம் வந்துட்டு, சுபுடைய நேரம் வந்துட்டு, அந்த சஹாபி எங்கே நிற்கிறார்? மலையின் உச்சியிலே நின்று கொண்டு இருக்கிறார். யார்? அனஸ் பின் அபி மர்சத் அல்-அனவி நின்று கொண்டே இருக்கிறார். இரவு தூங்கல்ல, விழித்து கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிரிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள், எதிரிகளை இறங்க விடாதீர்கள் என்று சொன்னார்கள். விழித்து கொண்டே இருக்கிறார். அசட்டையாக பொடுபோக்காக இருந்தக்கூடாது, ரொம்ப நுண்ணிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். அப்படியே அந்த அனஸ் பின் அபி மர்சத் அல்-அனவி அப்படி நின்று கொண்டே இருக்கிறார். பின்பு ஃபஜ்ருடைய நேரம் வந்துட்டு வந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன்சுனத்தை தொழுகிறாங்க. தொழுதுட்டு பின்பு இகாமத் சொல்லப்படுது. ஃபஸூபி பிஸ்ஸலா, பின்பு இகாமத் சொல்லப்படுது. ஓ யுஸல்லி ஹத்தா இதா கலா ஸலாத வஸல்லம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபஜ்ரை தொழுதார்கள். ஜமாத்தா அந்த மக்களுக்கு தொழு வைத்தாங்க. யுத்தத்துக்கு தயாரான மக்களுக்கு தொழு வச்சு சலாம் வாங்கினாங்க. தொழுவும் போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் கவலை வருது. ஒரு ஆளை மேலே நிற்க விட்டோமே, விடிய நின்றாரு, அவருடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது என்ற கவலையும் வருது. பெருமானார் தொழுது கொண்டு இருக்கும் போதே கொஞ்சம் பிறங்கண்ணால் பார்க்குறாங்க, மலையுடைய உச்சத்தில் நிற்கிறாருன்னா தெரியல. சலாம் வாங்கின உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை முடித்து ஜமாத்தால் தொழுது சலாம் வாங்கின உடனேயே கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அபஷிரு ஃபகத் ஜாக்கும் ஃபாரிசிக்கும், நீங்கள் சுபச்செய்தி பெறுங்க. நம்மளோட இரவெல்லாம் நின்று பாதுகாத்த அந்த அனஸ் பின் அபி மர்சத் அல்-அனவி இதோ கீழே இறங்கி வந்து விட்டார். ஹத்தா வக்ஃப அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னால் நிற்கிறாரு. வஸல்லம, சலாம் சொல்கிறாங்க. அத்தைத்து தரீகல் ஜபலி மகாஃபத்தன் அன் யகூன ஃபீ அஹதுன் முக்தஃபியன் ஃபலம் அர அஹதன், இரவு முழுக்க நின்று உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்தேன், அச்சமாகவும் பயமாகவும் இருந்தது, ஆனால் அப்படி யாரும் ஒரு மனிதர் எதிரிகள் கீழே இறங்காமல் கண்ணுக்கு தெரியவே இல்லை என்று சொன்னார்கள். யார்கிட்ட சொன்னாங்க? ரசூலாட்ட சொன்னாங்க. ஃபகால லஹு ரசூலுல்லாஹ், அங்கே தான் கவனிக்கணும், இதான் தலைப்பு. அவுகாஃபத் என்ற தலைப்பில் இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஹதீஸுடைய முழுமையாக நம்ம சொல்கிறோம். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹல் நஸல்த அல்லைலத அனித்தாப்பா, குதிரையில் இருந்து உங்கள் வாகனத்தில் இருந்து நைட்டில் இரவில் நீங்கள் இறங்கினீர்களா என்று கேட்டார்கள். இறங்கினா ஜோலி முடிஞ்சது. காலலா, இறங்கவே இல்லை. இல்லா முஸ்தல்லியன், துளைக்காவின்னு இறங்கினேன், ஃபரலான துளைக்கான்னு இறங்கினேன். காதியன் ஹாஜத்தன் மின் பவுலின் வாயத்தில், சிறுநீர் கழிப்பதற்காக, மலஞ்சலம் கழிப்பதற்காக, ஒது செய்வதற்காக இறங்கினேன். சொன்ன உடனே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் அவுஜபத் லக்கல் ஜன்னா, சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாயிட்டது, சொர்க்கம் உங்களுக்கு கடமையாகிவிட்டது என்று சொல்லிட்டு, எப்படி பிசபபில் ஹிராசதி, நாட்டை பாதுகாத்ததுனாலே, நாட்டுடைய மக்களை பாதுகாத்த முஸ்லீம்களை பாதுகாத்ததுனாலே உங்களுக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. ஃபலா அலைக்க அல்லா தஅமல பாதஹா, இதற்கு பின்னால் நீங்கள் சுன்னத்தான அமல் செய்யவே தேவையில்லை, அந்த அளவுக்கு அல்லாஹ் தந்துட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, இங்கே ஹிராசத்துல் முஸ்லிமீன் வ ஹிமாயத்தியும் மின் அதுவியும் லஹா அஜ்ருன் கபீரும் வ ஃபதுலுன் அதீமுன், அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களை எல்லையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், ஜெய்ஷ்கள், அஸ்கர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை துன்யாவிலே ஆகிரத்திலே வைத்திருக்கிறார் என்பதை ஒப்பற்ற தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த நாட்டிலே ஜெய்ஷா இருக்கக்கூடிய, அஸ்கரியா இருக்கக்கூடிய போலீஸ் துறைகள், சிஹா, இத்ஃபா அனைவர்களுக்கும் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் போதித்து காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பண்பை தருவானா என கூறி முதலில் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ். அருமைக்குரிய சகோதரர்களே, நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னார்கள்,
வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். எது வரைக்கும் அந்த அடியான் இன்னொரு அடியானுக்கு சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஸ்லீமுடைய குருபத்தை நாம் என் கஷ்டத்தை நம்ம நீக்க வேண்டும். நீங்கன்னா அல்லாஹ் தஆலா இம்மையிலே மறுமையிலே நம்முடைய கஷ்டத்தை நீக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்ன பலதல் கரீம் அல் குவைத், இந்த சங்கமிக்க அந்த குவைத் இருக்கிறது ஊர் இருக்கிறது, ஜுபில அஹ்லவு அல தௌஹீத், இந்த நாடு இந்த நாட்டுடைய மக்கள் தௌஹீதின் வசுன்னா அல தௌஹீதி வசுன்னதி, குர்ஆன் சுன்னாவையும் பின்பற்றுறாங்க, தௌஹீதின் மீது இருக்கிறாங்க. அமருல் மசாஜித, உலகத்திற்கு எத்தனையோ பள்ளிவாசல்களை என்ன செஞ்சாங்க, கட்டி கொடுத்தாங்க. வஷையதுல் மதாரிஸ, எத்தனையோ கல்வி கூடங்களை, மதரசாக்களை, இல்முள்ள மதரசாக்களை, குர்ஆன் சுன்னா மதரசாக்களை கட்டி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் தஆலா இவங்களுக்காக நம்ம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வ நஃபஸு ஃபி மஷாரிகில் அர்தி மகாரிபிஹா, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கு இங்கிருந்து உதவி போய்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் மஹ்ஃபல் குவைத் வாஹலா, அல்லாஹ் தஆலா இந்த குவைத்தையும் குவைத்தில் வாழக்கூடிய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நம் மீது துஆ செய்வது கடமை. நாம் இங்கே வாழ்கிறோம், அல்லாஹ் நமக்கு இது காரணமாக்கி ரிஸ்கை தருகிறான். இந்த அடிப்படையில் இங்கே வரக்கூடிய ஆஃபத்துகள், முசீபத்துகள், பலா முசீபத்துகளை அல்லாஹ்வை நீக்கிறேன் என்று ஒவ்வொரு படைக்க வந்த மனிதர்கள் உட்பட துவா செய்வது கடமையா இருக்கு என்பதை அவுகாஃப் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறது. வல்ல அல்லாஹ் இந்த நாட்டிலே வரக்கூடிய ஏனைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாட்டிலே வரக்கூடிய எல்லா பலா முசீபத்திலும் நீக்குவானா என்று துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஜும்மாவுடைய நேரத்தில் நாமும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நிம்மதியை தந்து சொர்க்கத்தை தருவானாக என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.